நைட்டு திவ்யாவும் ஆதிரியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அது ஆதிரி வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க, நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பவுண்ட்ரி செட் பண்ணாமல் நீ அவனை வந்து ரொம்ப வாட்டர்மெலனை வந்து நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, எதுக்கு அப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, நான் முதல்ல எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன், ஆனாலும் ஒரு எல்லை மீறி போகிறது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. உன் மடியில் படுத்துக்குவான்னு கேட்குறாரு, உன் ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தாரு. பட் இந்த மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்குது. அப்புறம் நேற்று வந்து கையை பிடிச்சி அமுக்கி பிசுக்கி விட்டுருப்பாரு இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது, கடைசி அந்த கேக் கட்டிங் பண்ணும்போது. அப்போ வந்துட்டு கையை விடியா, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது கையை பிடிச்சி அமுக்கி விட்டுருப்பாரு, அப்போவும் திவ்யா கத்தியிருப்பாங்க. அப்புறமா நேற்று வந்து திருப்பவும் அந்த டாஸ்க் நடந்துச்சுல, அந்த ஃபோட்டோ எடுக்கிற டாஸ்க் நடந்ததில் அப்பவும் சொல்லியிருப்பாரு, நீ எப்போ நான் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன், நீ ரொம்ப எல்லமாரி போயிட்டுருக்க, ஒரு அளவு தான், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து அப்பவும் திட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வந்து போகிக்கு முன்னாடி ஒன்றை வச்சு நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் எப்படி சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இப்போ 2 டேஸாக நான் ரொம்ப டூ மச்சாக பேசுகிறேன். ஏன்னா நான் முதல்ல வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு இருந்தேன். அப்போவுமே நான் ஒரு பவுண்டரி செட் பண்ணி நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், எல்லாம் மாரி வரக்கூடாதுன்னு. நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வாட்டர்மெலன் கடிக்கும்போது கூட நீங்கள் வந்து நீ வாட்டர்மெலன் கடி, நான் காஃபி குடிச்சிட்டே ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நான் ஒரு லிமிட் செட் பண்ணி தான் பண்ணேன். பட் ஸ்டில் அவர் ரொம்ப டூ மச்சாக போகிறாரு, அதனால தான் நானும் ரொம்ப டூ மச்சாக போய் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் அவர் வந்துட்டார். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பவுண்டரி செட் பண்ணுறத நீ தான் ரொம்ப டூ மச்சாக போனேன், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம், அந்த பெட்டு மாறி படுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாரு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, நான் உங்களை பற்றி பேசவே இல்லை, ஆக்சுவலாக அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, சண்டே அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. பட் கடைசியில் பிரஜன் வந்து சொல்லும்போது பிரஜன் என்ன சொல்வார்னா, முதல்ல பேசினாங்க, அப்புறம் நானும் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தேன், அவங்க டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி வேறு டாபிக் போயிட்டாங்க, நீங்கள் தான் தேவையில்லாமல் வம்பு சண்டைக்கு இழுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனும் அந்த இடத்துல கடைசியில் வருவார். அப்போ பிரஜனும் சொல்லியிருந்திருப்பார். அப்போ உடனே வாட்டர்மெலன் சொல்லுவார், உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு, 70 நாள் நீ எல்லாம் எப்படி வந்த, நான் உனக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், நான் உனக்கு முன்னாடியே வந்திருக்கேன், நிறைய ஓட்ஸ் வாங்கியிருக்கேன், நீ ஒரு குவாலிட்டியான கேரக்டரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேலாச்சும் திவ்யா புரிஞ்சுட்டு இன்னைக்கு அந்த ஆள் பக்கத்து தலை வச்சே படுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஏன்னா வந்து ஒரு குவாலிட்டியான கேரக்டர் கிடையாதுங்கிறது ஒரு மோசமான வார்த்தை. அதுக்கப்புறமும் அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட பேசினா நமக்கு தான் அது அசிங்கம். இது இனி திவ்யா தான் கரெக்ட் பண்ணணும் என்ன பொறுத்தளவில். நீ எப்படி 70 நாள் வந்தேன்னு எப்படி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த டைமில் பிரஜன், சபரி, பிரவீன் எல்லாருமே வந்துட்டாங்க. உடனே பிரஜன் சொல்கிறாரு, நீ என்ன வேணால் சண்டை போட்டுக்கான, 70 நாள் தகுதி இல்லாமல் இங்கே வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, தகுதியோடு தான் எல்லாருமே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சப்போர்ட்டுக்கு வராரு. பிரவீன் ஆதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பர்மா பொம்மைன்னு திவ்யா என்ன சொல்கிறா, அது மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆதிரி சொல்லுவாங்க, நீ எல்லாமே ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்ட, இப்போ பர்மா பொம்மைங்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நீ இப்போ சொல்லியிருக்க, இனிமேல் அவள் சொன்னாலும் நீ என்னையே கூப்பிட்டு சொல்லு, நான் கேட்குறேன், ஆனால் இனிமேல் நீ ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணனால அவள் சொல்லியிருக்கா, எல்லாருமே 2 பேருமே ஃபன்னாக தான் பேசியிருக்கீங்க, இப்போ நீ எல்லை மீறி போகிறப்போ அவள் பிடிக்கலன்னு சொன்னால் நீ விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே திவாகர் வந்து இனிமேல் அவள் என் பக்கத்துலேயே வரக்கூடாது, என்கிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிறாங்க. திவாகர் தான் திவ்யா பின்னாடி போயிட்டே இருந்தது. ஸோ திவ்யா இனிமேல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும், இனிமேல் அவர் வந்து சிரிக்கிறாருன்னு திவ்யாவும் பேசக்கூடாது. ஏன்னா இவ்வளோ குவாலிட்டி இல்லாத கேரக்டர் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் பேசினா அது திவ்யாவுக்கு தான் அசிங்கம். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.